ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ ஜாக்குலின் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கோங்க. ஏன்னா இன்னும் 10 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு எபிசோட் முடிஞ்ச பிறகு ஒரு மணி நேரம் ஓட்டிங் வந்து ஆனில் இருக்கும். ஸோ டக்குன்னு ஓட்டு போடுறவங்க ஜாக்குலினுடைய ஃபேன்ஸாக இருந்தால் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சர் பொசிஷனில் இருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் டாப் 4ல் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய தகவல்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் 4ல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாட்டம் 4னா மஞ்சரி, ஜாக்குலின், பவித்ரா, அருண், இந்த 4 பேரில் யாராவது 2 பேர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிறது. இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும். 14வது வாரம் சிங்கிள் எவிக்ஷன் இருக்கும். ஸோ போன வட்டம் வந்து நிக்சன், ரவீனா இந்த வட்டம் வந்து போனாங்க கரெக்டாக. அதுக்கடுத்த வாரம் விசித்ரா போனாங்க. ஸோ ஒரு எவிக்ஷன் தான் 14 வாரத்தில் எல்லாம் நாமினேட் ஆகிடுவாங்க. ஒரு எவிக்ஷன். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 எவிக்ஷன் கன்ஃபார்ம்டு. ஸோ ஜாக்குலின் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி, இவங்க 2 பேரும் தான் இப்போ பரிதாப நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி முதலிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக், அன்அஃபிஷியலில் சொல்கிறேன், முதலிடத்தில் இருக்கிற 1,08,000 வாக்குகள். அடுத்து ரயான் 1,05,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 14%. ஸோ தீபக் வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய ரசிகர்கள் வாக்களிக்கிறாங்க. அவருடைய வாக்குகளும் இருக்குது. பட் முத்துக்குமரனுடைய ரசிகர்கள் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது. ரயானுக்கு அதே மாதிரி தான், ரயானுடைய வாக்குகள் இருக்குது. அதுபோக சௌந்தர்யாவுடைய ரசிகர்கள் வாக்களிக்கிறார்கள். அதனால் 1,05,000 வாக்குகள் இருக்குது. அடுத்து 3ஆம் இடம் ராணவ், 96,000 வாக்குகள். அவருக்கு சோலோ தான், எவனுடைய ஃபேன்ஸும் கிடையாது, ராணவோடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 4ஆம் இடத்துக்கு விஷால் முன்னேற்றம் அடைந்தது அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா அந்த எபிசோட்ஸ் தான் நான் சொன்னேன்ல, ஒரு பயங்கரமான எபிசோடு. அதாவது விஷாலுக்கு வந்து பயங்கர ஃபேவராக சாப்பிட்டு கண்ணுகிட்டலாம் கலங்கி போய் ஒரு எபிசோடு, அப்புறம் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரிலாம் ஒரு எபிசோடு. ஸோ பயங்கர கான்ட்ரவர்சி. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்துட்டு ஓகே இவனுக்கு ஓட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் ஓகே. பட் இந்த அளவுக்கு ஓட்டு வருமாங்கிறது தெரியல. பட் இட்ஸ் ஓகே. 89,086 ஓட்ஸ். அதே மாதிரி அருணும் வந்து அப்படி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார், கீழே விழுந்தார், அடிபட்டுச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த வரிசையில் அருணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து இருக்குது. 88,328 வாக்குகள். சூப்பர். அடுத்து பவித்ரா ஃபயர் மோட். ஸோ ஃபயர் மோடை வந்து ஆன் பண்ணி அவங்க வந்து முன்னாடி தான் இருந்தாங்க. அருணுக்கு முன்னாடி, விஷாலுக்கு முன்னாடி இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிருட்டுன்னு மேலே ஏற்றிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 87,326 வாக்குகள். ஸோ ஜாக்லினோட 2,000 வாக்குகள் கம்மியாக இருந்தாங்க, 1000 வாக்குகள் கம்மியாக இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கி பவர் மோடை ஆன் பண்ணி சும்மா கியரை போட்டு டாப் கியரில் நாச் பண்ணி அப்படியே லான்ச் பண்ணிட்டாங்க ராக்கெட் அப்படிங்கிறது தான். ஸோ 87,326 வாக்குகள். அடுத்து ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் 86,995 வந்துருச்சு கீழே. கிட்டத்தட்ட 500 வாக்குகள் பவித்ரா முந்தியே போயிட்டாங்க ஜாக்லினுக்கு. ஸோ ஜாக்லின் 86,995, மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா 78,755 வாக்குகள். ஸோ 2 எவிக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பாட்டமில் இருக்கக்கூடிய ஜாக்லின் அண்ட் மஞ்சரி தான் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனாலும் நம்ம வந்து யோசிக்கணுங்க. பிகாஸ் உடனே இவங்க எவிக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு வந்து எவிக்ஷன் அப்படிங்கிறது ப்ராசஸில் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து அன்அஃபிஷியல் தான். பட் அஃபிஷியல் எனக்கு வந்து நியூஸ் படி டாப் 4க்குள்ளே தான் ஜாக்லின் இருக்காங்க. முதலிடத்துல தீபக், 2ஆம் இடத்துல ராணவ், 3ஆம் இடத்துல ராயன், 4ஆம் இடத்துல ஜாக்லின். ஓகேங்களா? பட் இதில் வந்து இப்படியே மாறுது. அதுக்கு மேலே எனக்கு இல்லை டீட்டெயில். ஸோ அப்படி இருக்கும்போது அன்அஃபிஷியல் இறக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. இப்போ சனம் ஷெட்டி 4வது சீசனில் டக்குன்னு கீழே இறக்குனாங்க. நான் ஒருக்கா 2ஆம் இடத்துல இருந்தாங்க, 3 இருந்தாங்க, 4 இருந்தாங்க, 5 இருந்தாங்க, கடைசி 7லேருந்து சனம் ஷெட்டி தூக்கிட்டாங்க. தர்ஷன் இதே மாதிரி தான் இருந்தான். ஸோ அவங்களே வந்து கீழே இறக்கிட்டாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷனுக்கு ஜாக்லினுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். ஜாக்லின் ஃபேன்ஸ் விட்டுறாதீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லி சந்திப்போம். குட் பை.